ஆன் பண்ணிக்கிங்க. ரைட். ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் உள்ள மிக அடிப்படை அமைப்பு ரீதியான வித்தியாசம் இங்க பார்க்க போறோம். இருந்து, என்னிடம் இருந்து. இப்ப இப்ப நம்ம இந்திரா மேம் கேட்கலாமா? இருந்து அப்படின்னு இருக்கு, என்னிடம்னு இருக்கு. எப்படி நீங்க இதை கண்டுபிடிப்பீங்க? இது ரெண்டும் மேல இருக்கு. எப்படி நீங்க இதை கோப்பீங்க? இது எப்படி கம்போஸ் பண்ணீங்க? என்னிடம் இருந்து. From me. From me. இப்ப பாருங்க, from me. இப்ப ஒரு கேள்வி ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. கார்த்திக் விஜயகுமார் சார், தமிழ்ல நான் இங்கிலீஷ் போடுறேன், தமிழ் போடுறேன், இங்கிலீஷ் போடுறேன். இங்க ஃப்ரம்மிக்கு என்னிடம் என்ன பளிச்சுன்னு ஒரு வித்தியாசம் தெரியுது. என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அதுதான் நம்மளை கஷ்டப்படுத்துறது. அதான் ஒரு தமிழ்ல சொல்லுங்க. என்னிடம்ங்கிறது முன்னாடி வருது, அது செகண்டா வருது. ஃப்ரம் வந்து இருந்துங்கிறது ஃப்ரண்ட்ல வருது. பியூட்டிஃபுல். இடம் மாறும். தமிழும் இங்கிலீஷும் இடம் மாறும். இப்ப பாருங்க, he is young. இப்ப இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. he is young. அவன் இளமையானவன். அவன் இளமையாக இருக்கிறான். புரியுதுங்களா? கரெக்டான தமிழ் என்னங்க? அவன் இளமையாக இருக்கிறான். இப்ப இருக்குது எங்க இருக்கு பாருங்க, கடைசியா போதா? இளமையாக இருக்கிறது வந்து முன்னாடி வந்துருந்தா இளமை, யங் வந்து மிடில்ல இருக்கு சார். ஈஸ்ங்கற வேர்ட்ல குறிக்குது. ஆமா, இஸ்ங்கற வேர்டு இருக்கிறான்ங்கிறது நம்ம பின்னாடி போறோம். ரைட், பின்னாடி போறோம். இப்ப அவன் அழகாக இருக்கிறான். இப்ப சொல்லுங்க, அவன் அழகாக இருக்கிறான். ஆண்களுக்காக ஹேண்ட்ஸம், பெண்களுக்கு பியூட்டிஃபுல். ஹி இஸ் ஹேண்ட்ஸம். அவன் அழகாக இருக்கான். அந்த டி சைலண்ட் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லுவோம். ஹி இஸ் ஹேண்ட்ஸம். அவன் அழகாக இருக்கிறான். இப்ப இஸ் வந்து நடுவுல இருக்கு, ஆனா அங்க இருக்கிறான்ங்கிறது வந்து பின்னாடி இருக்கு. இந்த வித்தியாசம் பாத்தீங்களா? இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அடிப்படையில அமைப்பு ரீதியா தமிழும் ஆங்கிலமும் வாக்கிய அமைப்புல மாறுபட்ட மொழிகள். அதனாலேயே நமக்கு வந்து ஃபார்மல் எஜுகேஷன் ஆரம்ப காலத்துல இல்லைன்னா பின்னாடி கத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம், தமிழை நம்ம அப்படியே பழகிடுவோம், அது அப்படியே ஆப்போசிட்டா உடைக்கணும். அது உடைக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும். ஹாட் வாட்டர்லயே குளிச்சுட்டு இருந்தவங்க கோல்டு வாட்டர்ல குளிச்சா எப்படி இருக்கும்? 40 வருஷமா ஹாட் வாட்டர் குளிச்சு திடீர்னு கோல்டு வாட்டர்ல குளிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான், அப்படியே ஆப்போசிட். அவங்களால அதை தாங்க முடியாது. எங்களிடம் இருந்து போடணும். உன்னிடம் இருந்து பாருங்க, நீனாலும் யூ தான், நீங்கள் நாளும் யூ தான். பாருங்க, ஃப்ரம் யூ. இங்க பாருங்க, மேல பாருங்க, நீனாலும் யூ தான், நீங்கள் நாளும் யூ தான், உன்னை நாளும் யூ தான், உங்களை. இது என்ன லாங்குவேஜ் அது? இங்கிலீஷ். எல்லாத்துக்கும் யூ போட்டு நம்மள எப்படி ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் மாறி இருக்கு. இதையும் அவங்க மாத்துறாங்க. இப்ப இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்றதுல என்ன மாற்றம் இருக்குங்கிறது புரிஞ்சா போதும். ஃப்ரம் யூ. இப்ப உன்னிடம் இருந்து என்ன வரும்? அவ்வளவுதான். அவனிடம் இருந்து அப்ப ஃப்ரம் ஹீனு எந்த காரணத்தை மட்டும் சொல்லக்கூடாது. சரிங்களா? இங்க இந்த ஹிம்ம மசாஜ் பண்றாங்க பாருங்க. அவன் இது அவனையில இருந்து தான் வெளியெடுக்கலாம். அவனிடம் இருந்து அருமை. நான் வந்து மியூட் பண்றேன். யாரு வேணாலும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசும். ரைட். மகாலட்சுமி மேம், ரொம்ப அருமையா நீங்க இதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்றது அதெல்லாமே ரொம்ப நல்லா பண்றீங்க. ரொம்ப சின்சியரா உள்ள பர்சனா நான் பாக்குறேன். எஸ், ஷூர். ஃப்ரம் அதனிடம் இருந்து பாருங்க, அதனிடம் இருந்து எவ்வளவு அருமையானது. கூகுள் தமிழ் டிரான்ஸ்லேட்டர் போட்டுறாதீங்க, எதையோ காட்டும். மட்டும் இன்னொரு வாட்டி விசிட் பண்ணலாமா? அதுனாலும் இட்டுதான், அதனைனாலும் இட்டுதான், அதனுடைய பாருங்க, அதுனாலும் இட்டுதான், அதனைனாலும் இட்டுதான், அதனுடைய நாளும் இட்டுதான் வருது. பாத்துக்கணும் அந்த இடம். நீங்க திருப்பி 2-3 வாட்டி ரிவைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா பண்ணும். வாட்டி தான் கஷ்டமா தெரியும். வாட்டி ஒரு ஊருக்கு போனா எப்படி இருக்கும்? அந்த ஊர் புதுசா தெரியும். 10 நாள் அந்த ஊர்ல இருந்துட்டா தெரிஞ்சிடும் நமக்கு அந்த ஊர் அவ்வளவுதான் அப்படின்னு. ரைட். அவர்களிடம் இருந்து அவர்களிடம் இருந்து கரெக்டா பாருங்க. ஃப்ரம் them. பாருங்க, இங்க என்ன எடுக்கிறீங்க பாருங்க. இந்த இதுல என்ன எடுக்கிறீங்க பாருங்க. ரைட். இங்க என்ன எடுக்கிறீங்க? இப்ப
எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, என்னப்படி சொல்லுங்க, எனக்கு கொடுங்க. me me அதே எனக்கு கொடுங்க. இப்ப பாருங்க, me. அதே எனக்கு For கொடுங்க. me. For me. அதே எனக்கு கொடுங்க. give அத me அவனுக்கு sir. கொடு. Me. நல்லா யோசிங்க. Me too. me too க்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ரைட், வெரி நைஸ். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, Give to me. இப்ப எனக்காகனா என்ன பண்ணுவீங்க? எனக்காக என்ன? My இதுதான் for me. For me. For me. Me. Mm. இது வந்து to me. இப்ப பார்க்கலாமா ரெண்டுமே? நமக்கு, To us. To us. To us. உனக்கு, To you. To To you. you. To you. நல்லவேளை இங்க டூலாவது வருது. எஸ். அடுத்தது உங்களுக்கு. To to you. you to you. you to you. ரைட். இது உங்களுக்கு. To him. To him. him. To him. அவளுக்கு. To her. To her. To her. அருமை அருமை. அதற்கு. To it. To it. To it. To it. அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு. To them. to To them them, sir. to them அது பேட்டர்ன் them. ஃபாலோ ஆகும். நீங்க இந்த காலத்தை பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுறது தெரியும். அப்படியே அள்ளி அதுல போட்டுறோம். to them To them. ரைட். இது முக்கியமானது. இது அப்படியே வாக்கியத்தோட கனெக்ட் பண்ண போறோம். 12 வாக்கியங்கள் இங்க வச்சிருக்கீங்க. எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம் நீங்க கனெக்ட் பண்ணலாம். ரைட். ரொம்ப 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 முக்கியம். ஃபார் மீ, எங்களுக்காக. For us. For for us. us அருமை அருமை அருமை. for you For you. For you. for you ஃபார் யூ. பாருங்க அந்த For you. என்ன படாத பாடு படுது பாருங்க. அந்த யூ எல்லாத்துக்கும் யூ யூஸ் பண்றாங்க. for you For him. For you. For him. For her. For her. Her. for her For her. For him. For it. ஃபார் இட் பாருங்க. ஃபார் இட் ஃபார் இட். For them. For for them. the further ஆல் ரைட். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது எல்லாமே நீங்க ஆடியோ கட் பண்ணி அனுப்பணும். ஞாபகம் வச்சுங்க. நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க, பேசி அனுப்புறீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பேச போற ஃபியூச்சர்ல பேச போறது நீங்க ஆல்ரெடி பேசி ரெக்கார்ட்ல இருக்கும். அதை நீங்க கேட்கணும். பேசுனா மட்டும்தான் பேச முடியும். பேசலைன்னா பேச முடியாது. ரைட். பேசுனா மட்டும்தான் பேச முடியும். பேசலைன்னா பேச முடியாது. நீங்க பேசியே ஆகணும் அந்த இடத்துல. இப்ப பாருங்க, என்னுடன். அருமையான வார்த்தை. உடன் உடன் உடன். With me. With me. இது அடிப்படையான வித்தியாசம் பாத்தீங்கன்னா, அந்த உடன் வந்து பின்னாடி போகுது. உடன் வந்து பின்னாடி அங்க Yes, வந்து sir. முன்னாடி வந்துருது. சந்தோஷ்குமார் சார், அது அது அடிப்படையில அந்த வந்து புரியுது இல்லைங்களா? அந்த புஷ் பண்றோம் இல்லைங்களா? ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையான அந்த விஷயம் வந்து மாறுது அப்படிங்கிறது. எங்களுடன் சொல்லாமா? எங்களுடன். with With us. With us. அருமை. உன்னுடன். you With you. With you. With you. யூ மாதிரி எல்லாம் இருந்துட்டு எவ்வளவு நல்லா இருக்கும். same with you With you. Yeah. சோ அது சஜஷன் எல்லாம் கொடுக்கும். அதுல ஏமாந்துட வேணாம். முக்கியமான இடத்துல காலவரி விட்டுரும். முக்கியமான இடத்துல With கால him. GPS மாதிரி தான். With முக்கியமான him. இடத்துல போட்டுரும் நம்மள. With him, sir. With him. வித்துக்கும். அடுத்தது With her. With her. With her. With it. With With it. it. With it. யோசிச்சு பாருங்க. இங்கிலீஷ் எவ்வளவு ஈஸியா வருது. தமிழ்ல With them. அதை கொண்டு வந்தது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க மேப் பண்ணப்ப. அடுத்தது with With them them. Them. with them. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மட்டும் படிச்சிட்டீங்கன்னா அப்படியே உள்ள போய் கான்செப்ட் உட்காந்துருக்கும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். இது அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்ப பாருங்க, என்னுடன். இப்ப அந்த 5 வார்த்தை தான் சொல்றேன். இது இல்லாம இன்னும் 2 வார்த்தை இருக்கு. இந்த 5 வார்த்தை ரொம்ப டாப்ல உள்ள வார்த்தை. என்னை பற்றி. About me. About me. அவ்வளவுதான். About me. அப்ப இது என்னை பற்றினா about ஐங்கிற நினைப்பே வரக்கூடாது. about me தான். இருங்க ஒரு நிமிஷம் இது பண்ணிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். ரைட். அப்படியே அழகா சொல்லுங்க. யாரு இப்ப சொல்லணுமோ சொல்லிடுங்க. அன்மியூட் பண்ணிட்டு About சொல்லுங்க. us. About us. அருமை அருமை. About you. about you. about About you you. about you About you. About you. about him About him. எத்தனை வாட்டி அது சொல்லுவாங்க. about you. what about you? what about you? What about எத்தனை us? வாட்டி கேட்டிருப்பீங்க அது. What about you? what about you? What about him? What About about him. him? about her About him. About About her. About she. about it About it. about them. About them. about them Them.
about it, about them. அவ்வளவுதான். இப்ப எதுக்காக இவ்வளவு தூரம் இது பண்றோம்னா, இப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளா நிறைய வார்த்தைகள் நீங்க கனெக்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் 5 கிளாஸ்ல 6 கிளாஸ் இல்லைங்களா, லாஸ்ட் 5 கிளாஸ்ல திருப்பி அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கணும், அதை பிரிச்சோம், எல்லாம் பண்ணோம். அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அது 1 வீக் அதுக்காகவே எடுத்துக்கிட்டோம். இப்ப எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அது ஹார்ட், அது இன்ஜின், அது வந்து வண்டியோட இன்ஜின் வச்சுங்க. இந்த வண்டியோட இன்ஜின் சேசி மாதிரி வண்டியோட இன்ஜினை பார்த்தோம். இப்ப அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு பாடி பில்டிங் பண்றோம். ரைட், கிட்டத்தட்ட 35 நிமிஷத்துக்கு மேல இது பண்ணிருக்கோம். ஆங்கிலத்தோட ரொம்ப அடிப்படையான ஒரு வித்தியாசம் தமிழை கம்பேர் பண்ற, அது அப்படியே இங்க வச்சிருக்கோம். இது கட்டாயமா